என் தலைவர் 100 அடிப்பான்ட்டு கண்டிப்பா நிச்சயமா நான் சொல்லியிருந்தேன். 1000 ரூபாய் பெட் வச்சுட்டு வந்தோம் பசங்க கட்டலாம். கண்டிப்பா அடிப்பாரா, நாளைக்கு நான் 1000 ரூபாய் வந்து உங்கள்கிட்ட வாங்கினான்னு சொல்லிட்டு இதுக்காக தான் வந்தோமே நாங்க. தலைவர் அடிப்பாதல, தலைவர் இருக்கிற எதுவுமே பயப்படே தேவையில்லை. இந்த வாட்டி நம்ம தான் அடிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். எப்படி இந்த கேட்டு எகிரி குச்சேன், 10 வாட்டி எகிரி குச்சேன். என் தலைவனான்ட்டு நான் எப்போ தெரியும் என் தலைவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து எகிரி குச்சேன். என் தலைவன்டா ஜெய் அடிச்சான்டா, என் தலைவன் தான்டா அப்படின்னு. என் தலைவர் கோலி, எனக்கு என் தலைவன் என் கோலி, என் உயிர் தான் என் தலைவர். தலைவர் நிரூபிச்சிட்டாரு ப்ரோ. எப்பவுமே ஆல்வேஸ் அல்டிமேட் தான். நாங்க தான் என்னது நாங்க தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பிக்கஸ்ட் ரைவலரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லெஜெண்ட்ஸ் தான் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு. ஒன்று டெண்டுல்கர், இன்னொன்று வந்து தோனி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ் தோனி ஃபேனாக நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து நான் கடைசி வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன், விராட் கோலி அடிப்பாரா அடிக்க மாட்டாரான்னு. அவர் செஞ்சுரி அடிப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் வந்து லாஸ்ட் ஒரு 4 ரன் இருந்தது. அப்போ வந்து ஒரு சிங்கிள் எடுத்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. அந்த சிங்கிள் எடுத்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணது ஒரு நல்ல ஒரு மூவாக இருந்தது. பிகாஸ் வந்து எப்படி இருந்தாலும் அந்த 4 அடிக்க போகும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் தடுத்துருக்கலாம். 3 ரன் ஓடிட்டு மேட்ச் வந்து ட்ரா ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து அக்ஷர் பட்டேல் சிங்கிள் அடிச்சிருக்கலாம். ஸோ அது யோசிக்காம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் என்ன மாதிரிலாம் விளையாட முடியுமோ அந்த மாதிரிலாம் விளையாடி கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. எல்லா விதமான ஃபார்மேட்ஸ்லையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இந்த ஒரு ட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக எல்லா விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். அண்ட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் எப்படி விளையாட வரும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பேட்டிங் விளையாடி இருக்காரு. மேட்ச் செம்மையா இருந்தது. எல்லாம் சொல்றாங்க கோலி வந்து கம்பேக் குத்துறாங்க. எப்பயுமே சிங்கத்துக்கு கம்பேக் இல்லை, சிங்கம் தான். சிங்கம் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பம் கம்பேக் கொடுத்துருக்கு. இந்தியா நல்ல ஃபார்மேட்ல எல்லாமே போலிங்லேருந்து ஃபீல்டிங்லேருந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுமாரி தான் ரியல் அதிகமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. இப்போ செமிஃபைனல் அடுத்து நம்ம போகிறோம். இந்த செமிஃபைனல் வந்து ஃபைனலுக்கும் இந்தியா நல்லா இது பண்ணணும். பாகிஸ்தான் எப்பயுமே பாகிஸ்தான் கேட்ச்னா பாகிஸ்தானா எல்லாமே ஒன்று தான். கேட்ச் எப்பயுமே ஐசிசி டோர்னமெண்ட்ல நிறைய விடுவாங்க. நிறைய கேட்சஸ் விட்டுறதுனால இந்த மேட்சே டேன் ஆயிடுச்சு. கோலி 100 அடிச்சது ரொம்ப ஹாப்பி. இந்தியாவுக்கு நம்ம மட்டும் இல்லை, ஃபேன்ஸுக்குல டோட்டல் வேர்ல்டுக்கு ஹாப்பி தான். யூஸ்வல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியன் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு விராட் கோலி செஞ்சுரி வேறையா, ஸோ சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ரொம்ப நாளாக கழிச்சு ஷார்டஸ்ட் மேட்ச்ல அவர் முடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வின் பண்ணோம்னா நம்ம அடுத்து நம்ம இதில் இருக்கிறது வேர்ல்ட் கப் மட்டும்தான். ஸோ அதையும் நம்ம கம்மிங் இயரில் நம்ம பீட் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கோலியோட செஞ்சுரி வந்து ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கு எதிராக ரொம்ப ஒரு ஃபேபுலஸான செஞ்சுரி. ஏன்னா என்னதான் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து இந்த பிச்சில் அடிக்கிறது வந்து டஃபஸ்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம துபாய் மேட்ச்சில் கூட இந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்க வந்து 3 டைம்ஸ் நம்மளை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த செஞ்சுரி வந்து அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து இது பயங்கர ஒரு கவனாக இருக்கும். இப்போ டாப்பில் இருக்காரு, இதுக்கு மேலேயும் அவர் போவார்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. விராட் கோலியை காத்து அப்படின்னா நாயகம் ஃபிட்டிங்கா இருக்குங்க விராட் கோலிக்கு. இந்த ஒரு 100 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.